பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தெம்பா போய் வேலை பாருங்க. என்ன உள்ள சீஸை காணோம்? சீஸ் இல்லை, தீந்து போச்சு வீட்டில். வெறும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கியா? பாரு, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டு விடுன்னு சொன்னேன். ஹெல்த்தியாக சாப்பிடணும் தான் மல்டிகிரெயின் வாங்குறீங்க. நான் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும். நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் இதுதான் பண்ணுவேன். சரி, இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்னு விளாட்டுக்கு அதுக்குன்னு இங்கிலீஷ் மொத்தமாகவே இப்படியா இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குது? ஜூஸ் வச்சுருக்கேன்ல, அதான் சொல்கிறேன். சாப்பிட்டுக்கோங்க. ஜூஸை சாப்பிட்றேன், பிரெட்டை குடிக்கிறேன். ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, என்னடா ஆரஞ்சு ஜூஸ்ன்னு சொன்னேன் கருப்பாக இருக்கு அப்படின்ட்டு. இல்லைண்ணா சாக்கடையில் விழுந்துச்சுல அந்த ஆரஞ்சில் போட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு ஜூஸ். உங்களுக்கு காலையிலேயே பண்ணி கொடுக்குறதுல என்னென்ன பேச்சு பேசுகிறீங்க? அது ஆரஞ்சு மேங்கோ போட்டு ஜூஸ் போட்டேன். ஆரஞ்சு மேங்கோவையும் போய் யாராவது ஆட் பண்ணுவாங்களா? நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக. நல்லா இல்லை, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த விருந்து ப்ளஸ் மருந்து அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கொள்ளு துவையல், கருப்பு காணம், கருப்பு கொள்ளு. இது எல்லாம் இங்கே கிடைக்காது, ஆப்வியஸ்லி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. கருப்பு கொள்ளு, அந்த கொள்ளு ரசம், இது அவரைக்காய் முட்டை போட்ட பொரியல், சுரக்காய் தவா ஃப்ரை, இது வந்து கருவாடு. இந்த சுரக்காய் தவா ஃப்ரை தான் இன்னைக்கு அல்டிமேட்டு. யாரும் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிடாதீங்க, அப்படியே ஃப்ரை பண்ணி அங்கனக்குள்ளேயே சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லைன்னா சாகி ஆகிடுது. எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸில் கொடுத்து சாகியாகவே சாப்பிட்றேன் நான். கிறிஸ்பியாக இன்றைக்கி இருக்குது, சூப்பராக இருக்குது. கருவாடு சொல்லவே தேவையில்லை. எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச நம்பர் 1 நான்வெஜ்னால் கருவாடு தான். கருவாடில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், தெரியுது. கருவாடில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த அவரைக்காய் முட்டை பொரியலும் சூப்பராக இருக்குது. அம்மா பொதுவாக அவரைக்காய் முட்டை பொரியல் பண்ண மாட்டாங்க, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யாரும் பண்ண மாட்டாங்க, நான் மட்டும்தான் பண்ணுறேன். நல்லா பண்ணுவாங்க, ஹோலிஸ்டிக்காக எல்லாமே நல்லா இருக்குது. பட் ரசம் எனக்கு 1 ஸ்டெப் அஹெட். பிகாஸ் இதுக்கு நார்மல் ரசம் இல்லை, கொள்ளு ரசம். கொள்ளு ரசத்துலேருந்து வர டேஸ்ட்டே ஒரு வேறு மாதிரி, ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே. கொள்ளு வந்து எல்லாத்தையுமே சப்பிளாக்கிடும். பூண்டு அது இது எல்லாத்தையுமே டம்மி பண்ணிட்டு அதோட ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். நல்லா சூப்பராக இருக்குது இன்றைக்கி.